ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்ல நீங்க ஒரு நேரம் காமன் நம்பர், மேஜிக் நம்பர் இது எல்லாத்தையும் நீங்க பார்த்ததை தாண்டி இது வந்து என்னன்னா ஒரு 5க்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்க. எப்படி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பாத்தீங்க? 5க்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கொயர் ரூட் பாத்தீங்க. எப்படி பாத்தீங்க? 5க்கு வந்து என்னன்னா கடைசி நம்பர். இப்போ வந்து என்னன்னா 25 ஸ்கொயர்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கடைசி 2 நம்பர்னா உங்களுக்கு என்ன தெரியும்? 25ங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து என்னன்னா இதோட நெக்ஸ்ட் நம்பர் 2னா 3 நெக்ஸ்ட் நம்பர். இது வந்து என்னன்னா உங்களுக்கு 2 3 6. இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 625. இது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் நம்பர் இப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டை பாத்தீங்க. கரெக்டா? பெஸ்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கோம். மைண்ட் மேட்ரிக்ஸ் 2. இப்ப நீங்க வந்து என்னன்னா இப்ப நீங்க 5க்கு முடிஞ்சா இப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்க. இதே சில நேரம் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒன்றரை நம்பர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி இப்படின்னா 1 2 3 5 திருப்பி 4 3 2 1. இது முன்னாடி ஒரு ரெண்டான ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த கொஸ்டின் திருப்பி வரணும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். இப்படி இருக்குது அப்படின்னாவே நீங்க இதை தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. சென்டர் நம்பர் எப்படி இருக்கு? சென்டர் நம்பர்ல இருந்து கீழே 4 3 2 1 குறையுது. இங்கே 4 3 2 1 குறையுது. அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை சென்டர் நம்பர்? 5. அப்ப 5 1ஓட ஸ்கொயர்டு தான் இது. 5 1ஓட ஸ்கொயர்டு தான் இது. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 2 1 இப்படி இருக்குன்னா அப்ப எனக்கு சென்டர் நம்பர்ல இருந்து கீழே அப்படியே குறையுது இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே குறையுது. இப்போ குறையுதுன்னா எனக்கு என்ன பண்ணும்? இந்த இடத்துல 3 இருக்கு. அப்ப 3 3 1ஓட ஒரு ஸ்கொயர்டு தான் இது அப்படிங்கிறது. இதை நீங்க தலைகீழே எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்ப 4 1ஓட ஸ்கொயர்டு என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா 1 2 3 4 அடுத்து 3 2 1. ஏன் 4ஓட நிப்பாட்டணும்? 4 1 இருக்கு. அதனால இங்க 4ஓட நிப்பாட்டணும். புரிஞ்சா? இந்த இடத்துல வந்து என்னன்னா 5 இருக்குது சென்டர்ல. அதனால நம்ம 5 1 வரை நம்ம இந்த இடத்துல போட்டோம். இதே இந்த இடத்துல பாருங்க 3 இருக்குது. அதனால இங்க 3 1 போட்டோம். இதே இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு 4 இருக்குது 4 1 இருக்குது. அதனால நம்ம 4 சென்டர்ல போட்டு அதுல இருந்து முன்ன பின்ன நம்ம குறைச்சிக்கிறோம். இது வந்து ரெண்டாவது ட்ரிக்குங்க. ஓகேவா? இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து போலாம். உங்களுக்கு ஸ்பெஷல். இது வந்து என்னன்னா 3 3ல முடியும். 33 66 99 இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது உங்களுக்கு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி பண்ணலாம்? இது நம்மளுக்கு என்னது? நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 இருக்குது. 3 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன தெரியும்? 9 தெரியும். இதே நம்மளுக்கு என்ன தெரியும்? இதே 33 ஸ்கொயர் என்னன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம மெத்தடுக்கு போவீங்க. எப்படி போவீங்க? நம்மளுக்கு 50ல இருந்து எத்தனை கம்மியா இருக்குது? இந்த இடத்துல 17 கம்மியா இருக்குது. அப்போ 17 ஸ்கொயர் என்னது? 289. நம்மளுக்கு என்ன தெரியும்? சென்டர் நம்பர்ல இருந்து நம்மளுக்கு வந்து சென்டர் நம்பரோட வேல்யூ லாஸ்ட் 2 நம்பர் தான். அப்போ 3 நம்பர் நம்ம போட முடியாது. அப்ப நம்ம 2 நம்பர் போட்டு மிச்ச 2 நம்ம இப்ப கேரி ஃபார்வர்டா வச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி நம்மளுக்கு 17 கம்மி. நம்ம 25ல இருந்து 17 நீங்க கழிப்பீங்க. கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வரணும் 8 வரும். ஆல்ரெடி இங்க 2 பாக்கி. அப்ப 10 இப்படி போடுவீங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கணக்கை நம்ம போடுறதுக்கு அவசியம் இல்ல. இந்த மாதிரி போடுறதுக்கு அவசியம் இல்ல. இதை விட நம்ம ஸ்மார்ட்டா போடலாம். இந்த மாதிரி ஸ்மார்ட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்மார்ட்டா நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கறதான் கால்குலேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப பாருங்க 33 ஸ்கொயர்டு. இது எப்படின்னா தெளிவா கேட்டுக்கிறங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? 3 ஸ்கொயர்டுக்கான வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 9 தெரியும். இதை நம்ம 2 நம்பர் ஆகிறக்காண்டி 0 9 போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே இங்க இடத்துல எழுதுங்க. இந்த இடத்துல 0 9 நம்மளுக்கு 2 தடவை இருக்கா? 2 இருக்குது. அதனால ஒரு நம்பருக்கு இதை எழுதிட்டு 3 3 இப்போ 3க்கு 2 நம்பர் இருக்கு. அதே மாதிரி ஒரு 3க்கு 0 9 எழுதி தலைகீழ இருந்து வரோம். 9ல இருந்து முந்தின நம்பர் 8 என்னது? பிஃபோர் நம்பர் 8 மைனஸ் பண்றோம் 8. அதே இடத்துல இந்த இடத்துல என்ன பண்றோம்? இந்த இடத்துல என்ன பண்றோம்? நம்ம வந்து பிளஸ் பண்றோம். பிளஸ் அப்ப ஒண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் பிளஸ்ங்கிறது நெக்ஸ்ட் நம்பர். இதே ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப நீங்க 333 வருமா அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க 333 ஸ்கொயர்டு. இது எப்படி பாருங்க? அதே தான் சொல்றேன். இங்க 0 இங்க நான் 9. இது வந்து ஒரு 3க்குள்ள வேல்யூ. அப்ப எனக்கு இன்னி 2 3 பேலன்ஸ் இருக்குது. அப்ப நான் 2 டாஷ் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து மைனஸ் முந்தின நம்பர், இதுக்கு முந்தின நம்பர் 2 முந்தின நம்பர் அப்படியே தான் 8 7 குறைச்சிடக்கூடாது. அதே நம்பரை திருப்பி போடணும். அடுத்து வந்து பாருங்க இங்க இது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் நம்பர் என்னது? இங்க 1 இங்கேயும் அதே 1 நெக்ஸ்ட் நம்பர். இது நெக்ஸ்ட் நம்பர். இது இப்படி கூட நான் வச்சுக்கேன். இது பிஃபோர் நம்பர், இது நெக்ஸ்ட் நம்பர், இது நெக்ஸ்ட் அப்படிங்கறத கூட நீங்க இப்படி கூட நான் வச்சு ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க எத்தனை 3 வந்தாலும் சரி 3 3 3 எத்தனை வந்தாலும் சரி இதை நீங்க போட்டுக்கிட்டே போலாம். 3 3 3 ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் 0 9ங்கிறத நீங்க போட்டுருவீங்க. எனக்கு மிச்சத்தின் இருக்கு 3 3 இருக்கு. அப்போ 3 கோடு 1 2 3 இங்கே 1 2 3. இதுக்கு என்னது? லாஸ்ட்ல இருந்து பிஃபோர் ஃபர்ஸ்ட் குறைக்கிறோம் அடுத்து ஏத்துறோம் நெக்ஸ்ட் நம்பர். ஓகேவா? புரிஞ்சா? பர்ஃபெக்ட். நீங்க போயிட்டு 11 ஷார்ட்கட் எடுத்துக்கிட்டு வந்து இங்க போட்டுறக்கூடாது. அது தப்பு. அது வேற ஷார்ட்கட், இது வேற ஷார்ட்கட். இதுக்கு எது காம்போ ஆனதுன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு காம்போ ஆனது என்னதுன்னா 3 6 9 3 6 9 இது எல்லாமே. இப்போ 33 அதே மாதிரி வந்தாலும் 66 அதே மாதிரி 99 வந்தாலும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ அது எப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க 66 ஸ்கொயர்டு. இப்போ 66 ஸ்கொயர்னா எனக்கு என்ன தெரியும்? 6ஓட ஸ்கொயர்டு ஆல்ரெடி 36 தெரியும்.
அப்போ 36னா இது என்ன சொன்னா, இதுக்கு பிஃபோர் நம்பர் என்னது, பிஃபோர் நம்பர் என்னது 5. இதுக்கு ஆஃப்டர் நம்பர் என்னது, ஆஃப்டர் நம்பர் என்னது 4ன்னு தெரியும். பிஃபோர் நம்பர், ஆஃப்டர் நம்பர். ஓகேவா? இதுதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 4 எடுத்துக்கிறங்க, 4 ஸ்கொயர் எடுத்துக்கிறங்க. இப்போ என்னன்னா அதே 36 நான் இங்கே எழுதிடுவேன். இப்போ எனக்கு என்ன இருக்கு, 2 தடவை. என் மிச்சம் எத்தனை இருக்கு, எனக்கு 3 இருக்கு இந்த இடத்துல, 3. ஏன்னா ஒரு 6 போட்டேன், மிச்சம் எனக்கு 3 இருக்கு, அதனால 3 தடவை நான் போட்டேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் எப்படி போடுறேன்னு. இப்போ எனக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல பிஃபோர் நம்பர் 5 5 5. அடுத்து என்ன இருக்கு இந்த இடத்துல, எனக்கு ஆஃப்டர் நம்பர் 4 4 4. எப்படி ஒரு கணக்கு நம்ம கால்குலேட்டரை விட வேகமாக போடுறதுக்கு நம்ம ஷார்ட்கட் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ வந்து என்னன்னா 9, நான் என்ன சொன்னேன் 3 6 9, இது எல்லாத்துக்குமே இதை வந்து என்னன்னா ஃபாலோ ஆகுதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், இதுக்கு 9 9 9 ஸ்கொயர்னு வச்சுக்கிறேங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், 9ஓட ஸ்கொயர் என்ன தெரியும், இந்த இடத்துல 9 ஸ்கொயர் வந்து என்னன்னா எனக்கு 81 தெரியும். கரெக்டா? 81 தெரியும். அப்போ 81னா அப்போ இங்கே 1 இங்கே 8ன்னு போட்டேன். எத்தனை 8, எத்தனை 9 எனக்கு பாக்கி இருக்குது, ஒரு 9 தான் நான் இதை போட்டிருக்கேன். அப்போ 2 9 எனக்கு பாக்கி இருக்கு. அப்போ 1 2 1 2 போட்டோமா? ஓகேங்க, சூப்பர். இப்போ இதுல இருந்து என்னது, இதுல இருந்து முந்தின நம்பர் என்னது 0, இதுல இருந்து முந்தின நம்பர் என்னது 0, இதுல இருந்து பிந்தின நம்பர் என்னது 9, இதுல இருந்து 9. ஓகேங்களா? புரிஞ்சா? இதே நம்பர் தாங்க. இதே நம்பர் வந்து நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5 டிஜிட்ல போவோம். இந்த தடவை 9 9 9 9 ஸ்கொயர்டுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன, எனக்கு என்ன தெரியும், இங்கே 8 தெரியும், இங்கே 1 தெரியும். இப்போ எனக்கு மிச்சத்தின் இருக்கு 4 நம்பர் இருக்கு, 1 2 3 4. அடுத்து இங்கே என்ன இருக்கு, 1 2 3 4. ஓகேங்களா? அடுத்து வாங்க. இப்போ வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இதுல இருந்து 1ல இருந்து பிஃபோர் நம்பர் என்னது 0 0 0 0, சேம் நம்பர் தான் வரேன் இங்க. அப்ப இதுல இருந்து ஆஃப்டர் நம்பர் என்னது 9 9 9 9. அப்ப இதான் உங்களுக்கு ஆன்சரு. ஓகேவா? பெர்ஃபெக்டா? இது நல்லபடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லி கொடுத்ததும் நிப்பாட்டாம நீங்க நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா?